ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 144வது தலைப்பு. அதிகார பேதமின்மையின் தோஷங்கள். அதிகார பேதம் பண்ணி வைக்காதவர்கள்தான் தங்கள் மதஸ்தர்களுக்கு அநேக தோஷம் ஏற்படுவதற்கு இடம் கொடுத்து விட்டிருக்கிறார்கள். எப்படி என்று சொல்கிறேன். முதலாவது தோஷம், சகல சாமானிய ஜனங்களாலும் இந்த கடுமையான நெறிகளை பின்பற்ற முடியாததில் அவர்கள் இவற்றிலிருந்து விலகி போவதால் தங்களுடைய மதக் கொள்கையை விட்ட தோஷத்துக்கு ஆளாகிறார்கள். இப்போது அஹிம்சையை உதாரணம் சொன்னேனே, அது மாதிரி இன்னொன்றும் சொல்கிறேன். சத்தியத்துக்கு கூட அதிகாரி பேதமில்லாவிட்டாலும் சந்தர்ப்ப பேதம் இருப்பதை நம் சாஸ்திரங்கள் அங்கீகரிக்கின்றன. சத்தியத்தை சொல்வதே ஒரு நிரபராதிக்கு கெடுதலை உண்டாக்குமானால் அப்போது வாக்கு சத்தியத்தை விட பூதஹிதத்தை செய்யும் பிரேமைதான் பெரிய சத்தியம் என்பது நம் சாஸ்திரம். திருஷ்டாந்தமாக 10 போக்கிரிகள் ஒரு பெண்ணை துரத்தி கொண்டு வந்து அவள் நம் வீட்டில் ஒளிந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் நம்மிடம், அந்த பெண் எங்கே போனாள் தெரியுமா என்று கேட்டால், அந்த சந்தர்ப்பத்தில் தெரியாது என்று சொல்வதுதான் சரி என்பது நம் மத கோட்பாடு. எல்லாரும் எப்போதும் நிஜமே பேச வேண்டும் என்று சொல்லும் மதங்களில் இருப்பவர்கள் இம்மாதிரி சமயத்தில் அந்த பெண்ணை காட்டிக் கொடுத்து விடும்படியாகவே ஆகும். இல்லாவிட்டால் மத கொள்கையை மீறின பாவம் வந்துவிடும். டிப்ளமசி என்பதற்காக இராஜாங்கத்தார் அநேக உண்மைகளை மறைக்கும்படியாகவும் மாற்றிச் சொல்லும்படியாகவும் ஏற்படுவதுண்டு. இப்படி செய்யாவிட்டால் தேசத்துக்கு ஹானி உண்டாகும், அல்லது சட்டத்தை நடத்துவதற்கு அவசியமான சர்க்கார் என்ற அமைப்பிலேயே விரிசல் ஏற்பட்டுவிடும். காந்தி மாதிரியானவர்கள் இதெல்லாம் கூட தப்பு என்று சொன்னாலும், அப்புறம் நமக்கு சுதந்திரம் வந்த பிற்பாடு சில விஷயங்களிலாவது காந்தியன் சத்தியம் ஒப்புக்கொள்ளாத டிப்ளமசியை அனுசரிக்கும்படிதான் ஆகியிருக்கிறது. மத புருஷர்களுக்கெல்லாம் மேலேதான் இப்போதும் காந்தியை தூக்கி வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் செய்கிறது அவர் கொள்கைக்கு வேறாயிருக்கிறது என்னும்போது ஹிப்பாக்ரசி என்ற தோஷம் ஏற்படுகிறது. டிப்ளமசியில் ரொம்பவும் கீழ் லெவல்களுக்கு வார் டைமின் போது போன அநேக அந்நிய தேச இராஜாங்கங்கள் அவர்களுடைய மதங்கள் சொன்ன சத்திய கொள்கையை மீறியே போயிருக்கின்றன. நம் தேசத்திலோ அர்த்தசாஸ்திரம் என்றுள்ள ராஜநீதியில் முதலிலேயே ராஜதந்திரம் என்பதாக அவசியமான சந்தர்ப்பத்தில் இப்போது சொல்கிற டிப்ளமசியை அனுமதித்திருப்பதால் நம்முடைய ராஜாக்களுக்கு சந்தர்ப்ப நெரிசலில் சத்தியத்தை ஒழிக்க வேண்டியிருந்தபோது சாஸ்திர விரோதமாக போகிற தோஷமோ ஹிப்பாக்ரசி தோஷமோ ஏற்படவில்லை. இன்னின்ன சந்தர்ப்பத்தில் சத்தியத்துக்கு விலக்கு தரலாம் என்று வகைப்படுத்தி வரம்பு கட்டி சாஸ்திரத்தில் வைத்துவிட்டதாலேயே அவற்றில் மட்டுமே அப்படி செய்வது, மற்றவற்றில் பரம சத்தியமாக நடந்து கொள்வது என்று நம் ராஜாக்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். இப்படி விதிவிலக்காக சிலதை சொல்லாமல் விதிவிலக்கே கிடையாது என்று வைத்த தேசங்களிலோ ஏதோ சிலதில் என்றில்லாமல் அநேக விஷயங்களில் சத்திய விரோதமாக போன ராஜாக்களும் இராஜாங்கங்களும் தோன்றுவதும் கிளர்ச்சி புரட்சி என்று ஏற்படுவதுமாய் இருந்திருக்கிறது. ஹிஸ்டரியை பார்த்தால் தெரியும். ஆனால் இந்த அம்சத்தை கவனிக்காமலே அர்த்தசாஸ்திரம் பண்ணின சாணக்கியனை கபடி, தந்திரசாலி, அன்ஸ்க்ரூப்புலஸ் என்று கூட விமர்சிப்பதை பார்க்கிறோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.